மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு விவகாரம் தொடர்பாக 5 மண்டல தலைவர்கள் ராஜினாமாவை அளித்த நிலையில் அந்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், விவரங்கள். வணக்கம் சரவணன். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு விவகாரம் தொடர்பாக 5 மண்டல தலைவர்களின் ராஜினாமா தற்சமயம் ஏற்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டிடங்களுக்கான சொத்து வரி நிர்ணயத்தில் 150 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரினை தொடர்ந்து மாநகராட்சியில் முக்கிய நிர்வாக மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றனர். அதனுடைய அடிப்படையில் இந்த முறைகேடு தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இருக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாகத்தான் தற்சமயம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் முகாமிட்டிருந்தார். அங்கு 5 மண்டல தலைவர்கள் மற்றும் 2 குழு தலைவரிடம் நேரில் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. விசாரணையின் பின்னர் மண்டல தலைவர்கள் வாசுதி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா மற்றும் கவிதா ஆகியோர் தங்களின் ராஜினாமா கடிதங்களை அமைச்சரிடம் வழங்கினர். அதேபோல் நகரமைப்பு நிலைக்குழு தலைவர் மூவேந்தரன் மற்றும் வரி விதிப்பு நிலைக்குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகியோரும் ராஜினாமா செய்திருந்தனர். இந்த நிலையில் 5 மண்டல தலைவர்களின் ராஜினாமா கடிதங்களை மாநகராட்சி ஆணையர் சித்ரா அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த அதிரடி நடவடிக்கைகள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரடி கண்காணிப்பில் நடைபெறுவதாக தெரிய வருகிறது. மேலும் ராஜினாமா செய்யப்பட்டோர் இடத்தில் புதிய நியமனங்கள் மிக விரைவில் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.